லோன் டிஃபால்ட் இது ஒரு ஒற்றை வார்த்தை தான். ஆனா அதுக்குள்ள எத்தனை விதமான பயம் அடங்கியிருக்கு. இஎம்ஐ மிஸ் ஆனா அடுத்த ஸ்டெப் என்ன? வீடு பறி போகுமா, நகை பறி போகுமா, இல்ல லோன் டிஃபால்ட் ஆனதால நம்மளோட குடும்ப சொத்தை பேங்க் எடுத்துக்குமா, கலெக்ஷன் ஏஜென்ட் சட்டப்படி உங்க சொத்தை பறிமுதல் பண்ணிடுவோன்னு மிரட்டுறது சரியா, லோன் டிஃபால்ட் ஆகிறதால நம்ம ஃபியூச்சர் பாதிக்கப்படுமான்ற பயம் பெரும்பாலான குடும்பங்களுக்குள்ள இருக்கு. அப்படி இவங்க பயமுறுத்துற மாதிரி கோர்ட் ஆர்டர் இல்லாம கலெக்ஷன் ஏஜென்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியை டச் பண்ண முடியுமா? லோன் டிஃபால்ட் பத்தி லா என்ன சொல்லுது? லோன் விஷயத்துல பேங்கோட பவர் எது வரைக்கும்? லோன் ஏதோ ஒரு வகையில் டிஃபால்ட் ஆகுது. கிராமத்தில் இருக்கிறவங்களும் சொத்து இருக்க தான் செய்யும். இவ பையன் எங்கள் லோன் வாங்கிட்டு பயப்படுற விஷயமே என்னென்னா, எனக்கு சொத்து பாதிக்கப்படுமா அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இதை பத்தி முழு உண்மை என்னன்றத வழக்கறிஞர் சரவணன் உங்களுக்கு ரொம்ப கிளியரா எடுத்து சொல்றாரு. லோன் கட்ட முடியலன்ற பயத்துல அவசரப்பட்டு எந்த டிசிஷனும் எடுக்காதீங்க. ஏன்னா லா உங்க பக்கம் தான் இருக்கு. லோன் கட்ட முடியாம போனா அடுத்து என்ன செய்யணும்னு சட்டம் தெரியாதவங்க தான் அதிகமா பயப்படுவாங்க. லா தெரிஞ்சவங்க எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. எல்லா விஷயத்திலையும் சட்டம் தெரிஞ்சு நடந்தா நம்ம ஃபேமிலியும் ஃபியூச்சரும் எப்பவுமே சேஃப். லா பத்தி தெரிஞ்சுக்க வழக்கறிஞர் சரவணனோட வழக்கறிஞர் சரவணன் பதில்கள்ன்ற யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா பக்கங்களை ஃபாலோ பண்ணாலே போதும். முக்கியமா பர்சனல் லோன் அண்ட் கிரெடிட் கார்டு லோன் விஷயத்துல ரொம்ப தெளிவாகவும் தைரியமாகவும் இருக்கலாம். வழக்கறிஞர் சரவணனோட வீடியோக்களை கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களை 7200908245 வாட்ஸ்அப் நம்பர் மூலமாகவும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி.